அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கிறாங்க பாரு. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. யாருன்னா அந்த மாதிரி பண்ணா கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும் முதல்ல. இது என்ன கோயில்? இது சிவன் கோயில். சிவன் கோயில். அப்புறம் நல்லா கவனி, நிறைய கோவில் இருக்கு. கரெக்டா? இப்போ சாதாரணமாக ஒரு ஏகாம்பரநாதர் கோயில் இருக்கா, அதோடைய கட்டுமானம் வேற மாதிரி இருக்கு. நீங்கள் பார்க்க சொல்ல அது வேற மாதிரி இருக்கா? இந்த கோயில் எப்படி இருக்கு? ஒரு பாறையை குடைஞ்சி கட்டியிருக்காங்களா? அப்போ இதுக்கு பேர் என்னது? குடைவரை கோயில். ஏன்னா பாறையை குடைஞ்சி கோயில் கட்டியிருக்கிறதுனால குடைவரை கோயில். இதே மாதிரி கோயில் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னா, மகாபலிபுரத்துலேயும் நீங்கள் இதை மாதிரி பார்க்கலாம். மாமண்டூர்னு ஒரு ஊர் இருக்கா, அங்கேயும் பார்க்கலாம். ஏன் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி கோவில் இருக்குன்னா, காஞ்சிபுரத்தை யார் ஆட்சி பண்ணாங்க? பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்க. இது பல்லவர்களுடைய கட்டடக்கலைக்கான ஒரு சான்று, அதாவது எக்ஸாம்பிள். புரியுதா? அதே மாதிரி இந்த கோயிலுக்குள்ள யார் இருக்கா? அந்த சிலையை பாருங்க, அது யாரு? சிவன் இல்லை, நரசிம்மர். நரசிம்மர். சரியா? இந்த கோயிலுக்கு பேர் என்ன அப்படின்னா மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரகம்னா வீடு, கிரகம்னா வீடு. விஷ்ணு இந்த இடத்துல இருந்தாரு அப்படின்றதுக்காக தான் மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்னு இந்த இடத்த சொல்றாங்க. அதனால தான் உள்ள யாரை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க? நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. இதை எப்போ கட்டியிருப்பாங்க? இந்த கோயிலை கட்டுவாங்களா? இந்த கோயிலை செதுக்குவாங்க. கரெக்டா? குடைவரை குடைஞ்சி இந்த இடத்துல பாறைங்க இருந்திருக்கும். அதை குடைஞ்சி இந்த கோயிலை எப்போ பண்ணியிருக்காங்கன்னா கிபி 600 650 இந்த வருஷத்துக்குள்ளே தான் இதை பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த கோயில் கட்டி எவ்வளோ வருஷம் ஆகுது? அதான் எத்தனை வருஷம் ஆகுது? 1400 வருஷம். ஓகேவா? இதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம் தானே. நமக்கு எப்பயோ இருந்த ராஜாக்கள் இங்கே கட்டிட்டு போயிருக்காங்கல்ல. அப்போ இதை நம்ம எப்படி வச்சுக்கணும்? பாதுகாப்பாக வச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்னா கோயில் செவுத்துலலாம் கிறுக்கக்கூடாது. நிறைய பேர் கோயிலில் போயிட்டு கிறுக்குவாங்க, பார்த்துக்கிறியா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சிலைங்களை நோண்டக்கூடாது. இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா இன்னும் ஒரு 1000 வருஷம் இந்த கோயில் இப்படியே இருக்கும். அடுத்து வரவங்களும் இதெல்லாம் பார்க்க முடியும். சரியா?